அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய உதவி கிடைக்கட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கண்ணில் கண்ணாடி கையில் கைத்தடி. அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த லைஃப், இந்த வாழ்க்கையை யாருமே சரியாக பயன்படுத்துவது கிடையாது. சில காலங்களாகவே சில மனிதர்கள் அல்லாஹுவை இபாதத்து செய்கிற விஷயத்தில், குறிப்பாக நாம் இப்போ துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம், இப்படி பேசிக்கொள்வார்கள், வயதாகட்டும், வயசான பின்னாடி ஹஜ்ஜுக்கு போகலாம், இந்த சிறு வயசுலேயும் ஹஜ்ஜுக்கு போகணுமா, வயதான பின்னாடி ஹஜ்ஜுக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அல்லாஹினுடைய கிருபையினால் விழிப்புணர்வு பெற்ற சமூகம் இன்றைக்கு சிறு வயதிலேயே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் லட்சக்கணக்கான நபர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட பள்ளிவாசல்களிலே நாம் அதிகமாக இளைஞர்களை பார்ப்பதை விட வயோதிகர்களை பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் கண் பார்வை மங்கும் சமயத்தில் கண்ணாடி போட்டுக்கொண்டு கைத்தடியுடன் பள்ளிவாசலை நோக்கி வருகிற வயோதிகர்களை பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் தன் இளமை பருவத்திலே சம்பாதிக்க வேண்டும், தன் தொழிலிலே பெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையிலே தொழுகையை மறந்து, அல்லாஹுவை மறந்து, அல்லாஹினுடைய தூதரனுடைய வழிகாட்டுதலை மறந்து, இன்னைக்கு துனியாவினுடைய மோகத்தின் பக்கம் அடிமையாய் அவர்கள் சுட்டி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, குறிப்பாக வாலிபர்களே, வாலிப பெண்களே, இளமையாக இருக்கிற பொழுது தொழுகை கடமையான உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொழுகைக்காக வேண்டி, இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நன்மைகளின் பக்கம் நீங்கள் அழகுபடுத்துங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுவையும் ரசூலையும் மறந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேடி ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே சுவை இருக்காது. அல்லாஹ் இப்படி குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்கி அஃபலா யஅகிலூன். நாம் யாருக்கு வாழ்க்கையை வழங்கி இருக்கிறோமோ அவரை படைப்பில் இறங்குமுகமாக்கி கொள்கிறோம், இதை அவர்கள் அறிய மாட்டார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கிறோமோ, லைஃபை அளித்திருக்கிறோமோ, அந்த வாழ்நாளை பற்றி அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்கிறது கிடையாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், உடல் திடகாத்திரமாக இருக்கிறாரு, நல்ல வலுவாக இருக்கிறாரு, நல்ல ஓடி ஆடி வேலை செய்கிறாரு. ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய தூதரையும் மறந்து, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையை மறந்து, இந்த துனியாவை மட்டுமே உள்ளத்திலே கொண்டவராய், இந்த துனியாவிலே காசு பணம் சம்பாதிக்கணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான், உங்கள் வாழ்நாளை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? உங்கள் வாழ்நாளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறக்கி கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? ஒரு மனிதனுடைய கதாகதிர், ஒரு மனிதனுடைய விதியில இந்த மனிதன் 50 ஆண்டு காலம் வாழ்வான் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல அந்த மனிதனுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா நல்லா கேட்குறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து விட முடியும் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் நான் 200 வருஷம் வாழ்வேன், என்னிடத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி சொத்துக்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் இறந்து போவேன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு சிறு வயதுடையவர்களுடைய மரண செய்தி அதிகமாக நமது காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. சிறிய வயதில் கடுமையான நோய் தாக்கப்பட்டு இறந்து போய்விடுகிறார்கள். சிறு வயதிலேயே விபத்து ஏற்பட்டு இறந்து போய்விடுகிறார்கள். எதிர்பாராத மரண செய்திகளை எல்லாம் கேட்டு நாம் ஆச்சரியமுட்டு நிற்கிறோமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் இங்கே கேட்கிறான், நாம் யாருக்கு வாழ்நாளை அளித்திருக்கிறோமோ அவரை
படைப்பில் இறங்கும் முகமாக வைத்திருக்கிறோம். அவருடைய ஆயுளில் ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டே இருக்கிறதே, அந்த கழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்களை கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா நல்லா கேட்கிறான். அஃபலா யஅகிலூன், அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருப்பதை அவர் அறிய மாட்டாரா என்று கேட்கிறான். அருமையான நேயர் பெருமக்களே, குறிப்பாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாலிப பருவத்தை நாம் நன்மைக்காக வேண்டி செலவிட வேண்டும். அதே சமயத்திலே வயோதிக பருவம் நாம் அமைந்து விட்டோம் என்று சொன்னார், வயோதிகர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னார், வீட்டிலே டிவிகளை பார்த்து கொண்டு செல்போன்களை பார்த்து கொண்டு வீணான நேரங்களை கழிப்பதை விட வயோதிகர்களாய் இருக்கக்கூடிய நீங்களும் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய குரானை படிப்பதற்காக, ஹதீஸுகளை படிப்பதற்காக, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை படிப்பதற்காக, மார்க்கங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி வயோதிகர்கள் கொஞ்சம் நேரம் செலவழியுங்கள். இருக்கும் குறைந்த காலத்தில் நன்மைகளை அதிகம் சம்பாதித்து நாம் உயர்ந்த தரஜாவை அடைய வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்த வாழ்க்கை நமக்கு பொக்கிஷமானது. அந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணில் பார்வையற்று போய்விட்டால் என்ன செய்ய முடியும்? உடலில் பலகீனம் அடைந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? அவைகள் வருவதற்கு முன்பாகவே நன்மைகள் செய்ய நாம் தயாராகுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.